பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆளு அப்படிங்கிறத இந்த ஒரு ஆடியோவை கேட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பிரதீப் வந்த நேரம் சரியா நான் கனடாவில் இருக்கிறேன். எனக்கு பிரதீப் வந்த நேரம் அந்த அவன் அந்த மார்னிங்ஸ்ல வந்து கதைப்பானே அதை கேட்கறதுக்காகவே நான் நித்திர முழிச்சு இருக்கிறேன். நான் என்ன அந்த மார்னிங் அந்த விசித்ராம் ஒரு இன்டலெக்சுவல் டோக் இப்படி ஒரு ஆள் கிடைச்சது பெரிய ஒரு இதுன்னு சொல்லி சரியான சந்தோஷமா நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். அவன் இன்டலெக்சுவல், அவன் ஃபிலிம்ஸை பற்றின கதைகள், அவன் எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். நானும் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கிறேன் முதல்ல. அவன் ஒரு திங்கிங்கே ஒரு வித்தியாசம் என்ன. அப்படி ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு கொடை மாதிரி வந்து ஒரு இதுக்கு கிடைச்சிருக்கேக்க அவனை தூக்கி எறிஞ்சு போட்டு அவனை ஃபுல்லா என்ஜாய் பண்ணலன்னு எனக்கு சரியான கவலையா இருக்கு. ஒரு கொஞ்ச நாள் தான் நான் கிடைச்சது. அவனும் விசித்ராம் இருந்து கதைப்பினம் அந்த மார்னிங் அந்த பேர்ட்ஸுக்கு எல்லாம் அவன் சாப்பாடு போட்டுட்டு இருந்து கொஞ்ச நேரம் கதைக்கிறது அவர் கொஞ்ச நாள் தான் கிடைச்சது. நான் இவ்வளவு ஒரு கற்பனையோட சந்தோஷமா அந்த பிள்ளை போயிருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அந்த பிள்ளைய அடிச்சு கலைச்சு போட்டு ஒரு பேரை குத்தி அடிச்சு கலைச்சு போட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஃபன் பண்ணி கொண்டு சிரிச்சு கொண்டு மாயா அடிக்கடி சொல்லுவா, வெக்கம் இல்லையா, கேவலமா நீங்க ட்ரோஃபியை வாங்கி கொண்டு காசை வாங்கி கொண்டு கேவலமா என்னண்டா அதை வச்சு என்ஜாய் பண்ண போறீங்களா அடிக்கடி சொல்லுவா. இப்ப என்ன முகத்தோட அந்த காசை எடுக்கணும் நான் இங்க பெட் பண்ணி நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட மாயாவை கடைசி வரையும் எலிமினேட் பண்ண மாட்டேன். ட்ரோஃபி கொடுக்க போயினா